சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரோகிணி சீக்கிரத்திலே சிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ரோகிணிட்ட பணத்த குடு, பணத்த குடுன்னு கேட்கிறவன். அடிச்சுட்டு, "ரோகிணி உனக்கு ஒரு குட்டி பையனும், அவங்க சித்தப்பாவும் ஐஸ்கிரீமு ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத நான் காட்டுறேன் வீடியோ கால்ல. லைவா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தோனே தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. "இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என்னைய டார்ச்சர் பண்ற? நான் கேட்டேன்ல அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்ட தா" அப்படின்னு அவ்வளோக்கு அமௌண்ட்டுக்கு நான் எப்படி முடியும்? ரூ. 10,00,000 கேட்குற. அது எடுத்தோனே நான் எப்படி பண்ண முடியும்? ரோகிணி, நீ நெனச்சேன்னா எவ்வளோ அமௌண்ட்னாலும் பெரட்டலாம். அவங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து வீட்ல நகை செழிப்பா வச்சிருப்பாங்க. அந்த நகைய திருடி எனக்கு வந்து எப்படியாவது வச்சு குடு அப்படின்னு கேட்குறான் வில்லன். இத கேட்ட ரோகிணிக்கு, நான் இந்த வீட்ல ஏற்கனவே எவ்வளோ துன்பத்துல இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் வாழ்க்கையே வந்து கஷ்டத்துல தான் போய்க்கிட்டு இருக்கு. கஷ்டத்துல போறது மாரி தெரியலையே ரோகிணி! நீ வந்து சந்தோஷமால்ல இருக்க? எனக்கு கேட்ட டயத்துல நீ பணம் குடுத்துருக்க. இந்த பணத்தோட எனக்கு வந்து செட்டில்மெண்ட் முடிச்சிடலாம். நீ குடு அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்டோனே ரோகிணி, "இங்கப்பா எனக்கு அவ்வளோ அமௌண்ட்லாம் என்னால குடுக்க முடியாது. அப்பன்னா ஃபைனலா எவ்வளோ தான் தருவ?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஃபைனலாலாம் இவ்வளோலாம் தர முடியாது. இப்போதைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா ரூ. 3,00,000 நீ குடு" அப்படின்னு கேட்குறாரு. 3,00,000லாம் என்னால தர முடியாது. ரூ. 1,00,000 தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா ரூ. 1,00,000 என்னால எனக்கு காணாது. இப்ப நீ தரலன்னா அவ்வளோதான். இப்ப பாரு உங்க சித்தப்பா அவங்ககிட்ட போய் அந்த பையன்ட்ட இதான் உங்க சொந்த உங்க அண்ணன் பையன் தான் அப்படின்னு சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. ஐயோ! நம்ம ட்ரெஸ்ஸால இவ்வளோ பெரிய விஷயத்த மாட்றோமே அப்படின்னு ரோகிணி, "இரு இரு நான் தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. "ரொம்ப நாள்லாம் டயம் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் தான் டயம். எனக்கு நாளைக்கு சாயந்தரம் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து நம்ம மீனா ஃபங்ஷனுக்கு போயிட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ, கீட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிய வராங்க. இத பார்த்தோனே அங்க நம்ம மீனா கூட வேலை பார்க்குறவங்க, "நீங்க எங்க கடைக்கெல்லாம் வாங்கம்மா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "நான் உங்க கடைக்கு எதுக்கு வரணும்? அம்மா நீங்க தானே உள்ள ஜாலியா பேசுனீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. உள்ள இருக்கும்போது ஒண்ணு பேசுனாங்க. வெளிய வந்தோனே இப்படி பேசுறாங்க. இது தெரிஞ்சது தானே. எப்போதுமே அவங்க குணமே அதானே" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மாவும், விஜயாவும் கிளம்பி போயிருறாங்க. இங்க விஜயா வந்து ஒரு இடத்துல நின்னு அன்னதானம் போடுறாங்க. அங்க முத்து வந்து ஒரு கார் டிரைவர் கூட வந்து 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. "என்ன உங்க அம்மா சாப்பாடு போடுறாங்க. அதே அதிசயமா இருக்கு. அன்னதானம் அதுவும் இவங்க வந்து ஒரு சங்கம் மாரி ஆரம்பிச்சு இப்படி அன்னதானம் போடுறாங்க உங்க அம்மா. எது புதுசா உங்க அம்மாவுடைய மாற்றம் என்ன? எனக்கும் தெரியலடா. என்னமோ நடக்கு. எனக்கே பயமா இருக்கு. என்னதான் எதுல போய் தான் அம்மா எதுலயே சிக்க போறாங்களா என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்ல மீனாவுக்கு எல்லார்ட்டயும் அன்பா இப்ப பேசிட்டு லாஸ்ட்ல பார்த்தா குண்ட தூக்கி போடுறாங்க. ஆனா, எங்க அம்மா என்னமோ செய்றாங்க. அத சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும். எங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.